வணக்கம். நான் உங்கள் அறவுளி கேரியர் கவுன்சிலர். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் கேரியர் கைடன்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டி ஃபார்ம்னா என்ன, பி ஃபார்ம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதை முடித்தோம்னா நம்ம எந்தெந்த துறைகளில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பி ஃபார்ம் டி ஃபார்முக்கு நீட்டு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு டி ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்திப்போம். டி ஃபார்ம்னா டி ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி. இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 2 years. இந்த டி ஃபார்மசியை நீங்கள் பண்ணணும்னா +2ல் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ். இந்த டி ஃபார்மசி நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீட்டைல் ஃபார்மசி வைக்கலாம், ட்ரக் டிஸ்பென்சிங் அண்ட் சேல்ஸில் நீங்கள் ஈடுபட முடியும். என்னென்ன மாதிரியான வேலைக்கு நீங்கள் போவீங்கன்னா ஃபார்மசி டெக்னீஷியன், ட்ரக் ஸ்டோர் மேனேஜர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த கேரியர் என்னென்னா டி ஃபார்மசி முடித்ததுக்கப்புறமா உங்களோட கேரியர் எப்படி இருக்குன்னா ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் CRA அப்படிம்பாங்க, அதுக்கு நீங்கள் போக முடியும். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போக முடியும். அடுத்தது பி ஃபார்மசி. பி ஃபார்மசிங்கிறது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், UG கோர்ஸ். இதுக்கு பேர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இதோட டியூரேஷன் 4 years. இதை நீங்கள் படிக்கணும்னாலும் +2ல் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் மேக்ஸ். ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில், அதாவது மருந்து தயாரிக்கிற அந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அடிப்படை டிகிரி தான் வந்து பி ஃபார்மசி. ஹெல்த் கேர் செக்டார் ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பி ஃபார்மசி நீங்கள் முடிச்சிங்கன்னா என்னென்ன விதமான கேரியரில் நீங்கள் போக முடியும் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக போகலாம், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக போக முடியும். கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னால் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் டு ஆப்டிமைஸ் பேஷண்ட்ஸ் மெடிகேஷன் யூஸ். அதாவது டாக்டர் வந்து மருந்து எழுதிடுவார், அந்த மருந்தை எந்த டோஸில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தான் பேஷண்ட்ஸுக்கு சொல்லி தருவீங்க. இப்போ அடிப்படையில் என்ன வித்தியாசம் பி ஃபார்முக்கும் டி ஃபார்முக்கும்? பி ஃபார்ம்ங்கிறது ஒரு UG டிகிரின்னு சொன்னேன், டி ஃபார்ம்ங்கிறது ஒரு டிப்ளமா டிகிரி. பி ஃபார்ம் வந்து ப்ராடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ளூடிங் ரிசர்ச் சைடில் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலில் போகலாம், ட்ரக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஃபீல்டெல்லாம் நீங்கள் போக முடியும். இது வந்து ப்ரைமரிலி எதுக்குன்னா ரீட்டைல் ஃபார்மசி, ட்ரக் டிஸ்பென்சிங் அண்ட் சேல்ஸுக்கு மட்டும் தான் நம்ம அதில் போக முடியும். பி ஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் M.Pharm, PhD இன்னும் மேற்படிப்பெலாம் நீங்கள் அதில் பண்ண முடியும். ஆனால் வேறு டி ஃபார்ம் முடிச்சுட்டு இந்த M.Pharm, PhDலாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பி ஃபார்ம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் M.Pharm, PhD பண்ணலாம். பி ஃபார்ம் முடித்த கேரியர் என்னென்ன கேரியர்னா ஃபார்மசிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர், ட்ரக் இன்ஸ்பெக்டர். இதில் வந்து ஃபார்மசி டெக்னீஷியனாக இருக்கலாம், ட்ரக் ஸ்டோர் மேனேஜராக இருக்கலாம், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம். ஓவராலாக பார்த்தா பி ஃபார்ம் வந்து பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஃபீல்டில் நீங்கள் போக முடியும். டி ஃபார்ம்ங்கிறது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படி ஃபார்மசி மருத்துவத்துறையில் நீங்கள் ஒரு சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா டி ஃபார்ம் வந்து உங்களோட பெட்டர் சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.